ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ரோப்ளக்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு புது கேம் ரிலீஸ் ஆகிருக்கு. என்னென்னா த ஹேட்ச். நிறைய பேருக்கு தெரியும் இந்த கேம். இப்போது நான் முதலே 5 டேஸ்க்கு முன்னாடியே அப்போ நான் பார்த்ததுலேருந்து நான் இது பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த கேம் எப்படி விளாட்ணும் கூட தெரியும். என்னாச்சு? என்ன கைஸ் ஆச்சு? நான் ஒரு கிளிச் ஆகிடுச்சு. தூக்கி வீசி சாட்டுறத ஒரு தெரிஞ்ச ஒரு விலங்கு இருக்கேன் போகக்கூடாது போயிட்டான். என்ன ஆகுது? சரி வேணாங்க, எனக்கு இந்த ஹேட்ச்னா என்ன பண்ணணுன்னு தெரியாது. ஆனால் சும்மா என்னமோ பண்ணிட்டுக்கிறேன். மை எக்ஸு டேப் ஆன் மெர்ஜ் ஆக்ஸு யூ டோன்ட் ஹேவ் எனி ஆக்ஸ் டு மெர்ஜ் கெட் சர்ச்சிங் 7 எக்ஸ் வந்தால் தான் இந்த மாதிரி எக்ஸே செய்ய முடியுமாங்க. அதுக்கு நம்ம எங்கே போகிறது? முதல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஆனால் எங்கள் முதல்ல தெரியல கைஸ். அதனால் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இது பண்ணிவிட்டு மெட்ரோ ஸ்டேஷன் ஒன்றுமே அழகா கைஸ். ஏன் கைஸ் நான் டாய்லெட் போய் தொட்டுக்கிறேன். கிட்ட வந்தாலே ரெட் கலரில் ஆகுது. ஐயோ கைஸ் டச்சாக கைஸ் பண்ணேன் ஒரு நாள். சரி என்ன பண்ணுறது? இந்த ஹேட்ச்னால் எனக்கு என்னென்னு தெரியாது. ஐயோ இதுக்குறா இது கொண்டு வந்து வச்சுங்க. என்னது? ஒன்றுமே இல்லை. எனக்கு இந்த கேம் பற்றி சுத்தமாக தெரில. எப்படி என்ன பண்ணணும்? நானும் எங்கேயோ டெலிபோர்ட் ஆகி வந்துட்டுருக்கிறேன். நானும் எங்கேயும் போகிறேன், நானும் போகிறேன். அங்கேயும் நாங்கள் 2 பேரும் எங்கேயும் டெலிபோர்ட் ஆகிறோம். என்னது இது? அதெல்லாம் வேணாம். வந்துட்டு இது என்னது? என்ன மோடி அதே பிளேஸ் மாதிரி இருக்குது கைஸ். அதே பிளேஸ் தான் கைஸ். இங்கே இருக்கு பாருங்க. நம்ம அந்த எக்கு இப்படி உடைக்கணும். இது இல்லை காய்ஸ், இது இல்லை காய்ஸ். என்ன பண்ண அப்புறம்? என்ன பண்ணணுன்னே தெரியல. ஐயோ அது ஜஸ்ட்டு ஒன்றும் இது ஆகலை. ஒன்று இது ஆற இருக்கும். கொஞ்ச நேரம் வச்சுருக்கலாம். இல்லைனா போக முடியல காய்ஸ் இந்த இடத்துல. ஐயோ நான் என்ன பண்ணுறது? போர் அடிக்குது கைஸ். இந்த கேம் ரொம்ப போரிங்காக இருக்குது. உங்களுக்கு இந்த கேம் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன எங்கேயும் இழுத்து போகுது கைஸ். என்ன இருக்குது? என்னமோ ஒரு கல் இருக்குன்னு தான் தெரிஞ்சிடுச்சு. என்னது? நம்ம ஆல்ரெடி பார்த்தோமே. நம்ம இதில் பார்த்த இடம் கைஸ். நம்மளுக்கு போர் அடிச்சிடுச்சுல, பார்க்கவே பிடிக்கல எனக்கு. இந்த ஹேட்ச்னால் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஆனால் இந்த கேம் எனக்கு தெரியல எப்படி விளையாடணும்னு. நானும் கசாமசான்னு விளையாட்டுக்கிறேன். நானும் எங்கே போய் சேரணும்னு தெரில. என்ன கைஸ் இது? இங்கே என்ன ஸ்டோன் இருக்குது. அந்த ஸ்டோன் என்ன எக்ஸிம்பிள் கிடச்சிருக்குங்க. இந்த எக்ஸிம்பிள் எங்கே காட்டுது? யூஸா? இப்போ யூஸ் கொடுக்கோமா கைஸ்? டேப் பேன் எக் டு ஷார்ட் மெர்ஜிங். என்ன கைஸ் ஒன்றுமே ஆகலை. என்ன கைஸ் பண்ணுறது? போர் அடிக்குதுங்க கேம். இது அவங்களுக்கு இந்த கேம் பற்றி தெரிஞ்சுன்னா வேணால் சொல்லுங்கள். எனக்கு இந்த கேம் பற்றி தெரியல. அதனால் இந்த கேம் ஒன்று நான் லீவ் பண்ண போகிறேன் கைஸ். எனக்கு இந்த கேமை பிடிக்கல. ஏன்னா எனக்கு இந்த இப்படி விளையாடணும்னு தெரியல. இவங்கள எனக்கு தெரிஞ்சு இவங்கள இது பண்ணான்னு தெரியல. என்ன ஒன்றுமே நினைக்கிறேன். என்னது? ஆடா இதுக்குள்ள கைஸ் நான் இதில் இருக்கிறேன். லீவு அதுக்குள்ளே இதாகிட்டாங்களா? 2 நிமிஷம் 55 செகண்டில் நான் வரப்போகிறேன். ஃபஸ்ட்டாக வரப்போகிறேன் கைஸ். சும்மா சொன்ன கைஸ். எனக்கு இந்த இதுன்னு என்னன்னு தெரியாது. போகல. போர் அடிக்குது. என்ன பண்ணுறது? யாராச்சும் ஃபாலோ பண்ணி ஆகணும். இவங்க போகிறாங்க. இவங்க இடத்துக்கு போகலாமா கைஸ்? நிறைய பேர் தெரியாது இந்த கேம் இப்படி விளையாடணுன்னு. நான் கூட கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் இந்த கேம் இப்படி விளையாடணுன்னு. இப்போது ஒரு ரீசனும் இல்லை. ஒன்றும் அது நாட் ரிலீஸபிள் தட்டில் இது இந்த மாதிரி வருது. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் பண்ணிட்டுருக்கேன். ஐயோ கைஸ் என்ன கைஸ் இது? இவ்வளோ போரிங்காக இருக்குது. இந்த மாதிரி ஒரு போரிங் கேம் நான் இந்த வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை கைஸ். ரோப்ளாக்ஸில் எத்தனையோ ஒரு கேம் இருக்குது. நான் போய் இந்த கேமை தான் சூஸ் பண்ணணுமா? ஆனால் அது ரிலீஸ் ஆனால் உடனே நான் இது பண்ணிட்டேன். இது இருக்குது கைஸ். என்ன இது? என்னமோ இது நடக்குது. அது விடுங்க. நம்ம அந்த ஹேட்சை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் கேம் தெரிஞ்ச எனக்கு இப்போ சொல்லலாம். என்ன இது?
சரி கைஸ், நம்ம ஸ்கிப் பண்ண பார்த்தது இந்த கேமில் ஒரு ப்ராஃபிட்டும் இல்லை. நம்ம இந்த கேமை நம்ம இப்போலேருந்து விளையாடுறப்ப ஒரு ப்ராஃபிட்டும் இல்லை, நமக்கு லாஸ் தான் ஆகிருக்கு. இந்த கேம் இந்த டைமு லாஸ் எல்லாமே லாஸ் ஆகிருக்கு. அதனால இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அப்படி தான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதில் 2 பிடிச்சாலும் பிடிக்கலன்னா நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களால் தான் எங்கள் சப்ஸ்கிரைப் வந்து க்ரோ ஆகுது. சரிங்களா, ஸ்கிப் பண்ண பாருங்க. ரொம்ப நன்றி. பாய். இந்த கேம் பேர் ஹேட்ச். பாய்.